பார்க்குற படம் இப்போ இருக்கு, நீ பார்க்க வேண்டிய படங்க இப்போ இருக்கு, அதை பாரு. அதனால வந்து நான் என்ன கேட்டால் நான் அதான்ப்பா சொல்லுவேன். ஆனால் உங்கள் பாஸ்ட் நான் சொல்லுவேன், எனக்கு தெரியாது. என்ன கேட்டதுக்கு நான் இதை பதில் சொல்லன்னு சொல்லி 100% பார்க்க வேண்டியது இருக்குது, பார்க்கக்கூடாது இருக்குது. நீங்கள் வந்து இப்போ கூட சமீபத்தில் படம் பேர்லாம் சொல்ல விரும்பல, சமீபத்தில் கூட ஒரு படம் பார்த்தேன். அதில் ஆபாசமாக ஒரு சீன், அதுக்குள்ளே அவ்வளோ ஒரு ஆழமான கருத்து இருக்குது, நல்ல விஷயங்கள். இப்போ வந்து அந்த படத்தை போய் பாருங்க, நான் ப்ராப்பகேண்டா பண்ணல. இப்போ அவனே ஒருத்தன் படமே எடுக்கிறான் சார், அவன் வந்து கோடிக்கணக்கில் போய் வந்து ஃபினான்ஸை வாங்கி பண்ணி அவன் பாவியே, ஓகே பாவி தான், அவன் நரகத்துக்கு தான் போகிறான், நீங்கள் தான் சொர்க்கத்துக்கு போக போகிறீங்க, அவனுக்கு நீங்கள் சுவிசேஷம் சொல்லவும் மாட்டீங்க, நீங்கள் அவனை கிரிட்டிசைஸ் மட்டும் பண்ணீங்க, ஓகே இருந்துட்டு போட்டோம். அவன் வந்து அவன் படம் எடுக்கிறான், அவன் ஃபினான்ஸ் பண்ணுறான், அந்த படம் ஓடிச்சுன்னா அவனுக்கு காசு, ஓடலைன்னா அவன் நடுத்தருக்கு வந்துடும், நம்மளுக்கு தெரியும். திருப்பி அவன் எந்திரிக்கவே முடியாது, இதுதான் சினிமான்றது நம்மளுக்கு தெரியும். இந்த மாதிரி ஒரு பிஸ்னஸும் இது சினிமாவில் அதிகம். ஆனால் இங்கே வந்து நீ காணிக்க கொடு, நீ காசு கொடுத்து தான் ஆகணும், இங்கே ஒரு சபை கட்டுற, அங்கே செங்கல் வாங்கணும், அங்கே மைக் வாங்கணும், அவங்க ரேஞ்சுக்கு. நான் ஒரு ஆரம்பத்தில் ஒரு சபைக்கு போனேன், நான் பேர் சொல்ல விரும்பல. நான் ஞானஸ்தானம் எடுத்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் செங்கலுக்கு காசு வாங்கி தான் இருக்கு. அது எந்த செங்கல் எங்கே போகுதுன்னு எனக்கு தெரியல. கட்டினாரா இல்லையா? பாதியில் நிற்கிது, அது எப்படி சார் கட்ட முடியும்? அது வந்து இயேசு கட்டணத்துக்குள்ளேயா இருக்கிறாரு? எனக்கு அதில் நம்பிக்கை கிடையாது. பில்டிங், இட்ஸ் அ பில்டிங், இட்ஸ் அ பில்டிங். அது தெரியல உங்களுக்கு, அது வெறும் பில்டிங். அது அவர் அப்போ அழகாக இயேசு சொல்லியிருக்கலாமே, அவர் பண்ண ஊழியத்தில் சர்ச்சு கட்டுங்க, வாங்கப்பா வாங்க எல்லாம் சர்ச்சுக்கு போகலாம், பையை எடுத்துட்டு சில இடத்துல பையை வச்சுட்டு கிளம்புன்றது. பில்டிங் என்ற வேர்டே பார்த்தீங்கன்னாக்கா கட்டி முடிச்சதுக்கு பேரும் பில்டிங், கட்ட போகிறதுக்கு பேரும் பில்டிங். இது 20 வருஷம் பில்டிங்னுவான். பில்டிங்னால பிரசன்டென்ஸ். ஆமாம், கிறிஸ்தவன் ஒவ்வொரு கட்டப்படுகிறான், ஒவ்வொரு நாளும் கட்டப்படுகிறான். பில்டிங், யூ ஆர் பில்டிங். எதில்? கிறிஸ்டியானிட்டியில் நீ வந்து யூ ஆர் அ பில்டிங். அதனால் பில்ட் வேறு, பில்டிங் வேறு. ஆனால் பில்டிங்ன்றது வந்து எப்போதுமே பழசுக்கும் பில்டிங் தான், இனிமேல் கட்ட போகிறதுக்கும் பில்டிங் தான், இப்போ இருக்கிறதுக்கும் பில்டிங் தான். நம்ம என்ன பண்ணிட்டோம், சர்ச்சை பில்டிங்கை பார்த்துட்டு உண்மையாகவே அது சர்ச்சுன்னா என்னன்றது வந்து தெரியாமல் விட்டாச்சு. இல்லை சார், எனக்கு என்னென்னா எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தில் கூடுனா நாங்கள் இருக்கிறேன்ட்டார், நடுவில் இருக்கிறேன்ட்டார். இப்போ நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கோன்னா அவர் நடுவில் இருக்காரு. ஆமாம், 10,000 பேர் வந்து சேர்ந்தாதான், 1,00,000 பேர் சேர்ந்தாதான் மெகா சர்ச்சு, 36 ஏசி, 46 டிவி, இங்கே தான் அவர் இருப்பார்னா 100% வராங்க. இல்லை, அவரோட வழி வந்து நேரோ. பெருமை ஆயிடுச்சுப்பா. பெருமை என்னன்னா, எங்கள் சர்ச்சு பார்க்கிங்கே எவ்வளோ பெருசு தெரியுமா அப்படின்னா, அந்த பார்க்கிங்கை பார்த்துக்கிறதுக்கு 5 பேர் இருக்கானா, அவன் இது வரைக்கும் வந்து மெசேஜ் கேட்டதே இல்லை. ஏன்னா உள்ளே போக முடியாது, அவனுக்கு வேலை வெளியே இருக்கும், அவன் வெறும் விசில் அடிச்சுட்டு அதை தான் பார்த்துட்டு இருக்கான். ஸோ அந்த மாதிரி லெவலுக்கு நம்ம வந்துட்டோம். இது கார்பரேட் சர்ச்சஸ் ஆயிடுச்சு, எல்லாமே கார்பரேட் அப்படின்னு. அப்படி ஆனால் என்ன பண்ணுவாங்க சார், இப்போ வந்து இவங்களை கேள்வி கேட்கக்கூடாது. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம யூஸ்வலாகவே நம்மகிட்ட ஒரு பழக்கம் என்னென்னா, ஒரு பிரச்சனை வரும்போது அந்த பிரச்சனையை டைவெர்ட் பண்ணுறதுக்காக இன்னொரு பிரச்சனையை போட்டுரும். இப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் சார், இப்போ நான் நடிச்சிட்ருக்கிறேன், நீங்கள் சொன்ன சீனை நான் நடிக்கல, நான் தப்பாக நடிச்சிட்ருக்கிறேன். அப்போ நான் என்ன பண்ணுவேன், சார் அவன் பக்கத்தில் இருக்கவன் பாருங்கள் சார், சரியாக நடிக்க முடியும் சார், அவன் வந்து பாருங்கள் சார் இப்போ நடிக்கும் போது டிஸ்டர்ப் பண்ணிட்டு, இப்படி என்னென்னா நான் வந்து நொண்டி சாக்கு சொல்லி டைவெர்ட் பண்ணிட்டுருக்கிறது எங்கே நம்ம. ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க மேலே வரக்கூடாதுன்றதுக்கு சினிமாக்காரனை திட்டுறது, ஜாதியை கொண்டு வர்றது, மதத்தை கொண்டு வர்றது, அடுத்த மதத்தை திட்டுறது, இதெல்லாம் பண்ணி 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 இவங்களை வந்து டைவெர்ட் பண்ணி விட்டுறது. இவங்களை டைவெர்ட் பண்ணி விட்டுட்டு இவங்க வந்து தெளிவாக தெரியுது இவங்க வந்து ஒரு தப்பான வழி, இவங்க ப்ராட்வேல போயிட்டு இருக்காங்க சார். அதாவது எங்கள் ஊருக்காரு அது வேற ஒன்று. ஆமாம், அதுனா என்னன்னா அது பின்னால் அதுதான் மேட்ரு. எங்கள் ஊருக்காரனாவே சொல்கிறேன், எங்கள் ஊருக்காரன்னு சொன்ன ஓப்பனாகவே சொல்கிறேன், நம்ம இவ்வளோ ஓப்பனாக பேசுகிறோம். நான் இயேசுவை ஏற்றுக்கிட்டதுக்கப்புறம் சில பேர் வந்து இயேசுவை பற்றி சொல்லுவாங்கன்னு என்கிட்ட வரும்போது, அதில் பல பேர் என்கிட்ட கேட்ட கேள்வி, நீங்கள் அவரா இவராக தான் கேட்டிருக்காங்க. நான் டிவி சீரியலில் ஒரு கம்பெனிக்கு நடிக்கும் போது, ஒரு கம்பெனி, அந்த கம்பெனி நான் பேர் சொல்ல மாட்டேன், அந்த கம்பெனியில் கேட்கும் போது அவங்க என்ன ஒரு கேள்வி கேட்டாங்க, நீ அவளா இவாளா? நான் நீ அவாளும் இவாளும் இல்லை வவாளும் இல்லை, நான் நடிக்க வந்திருக்கிறேன், சான்ஸ் கொடு, அவ்வளோதான். ஸோ இது வந்து சில கம்பெனிஸ் அங்கேயும் இருக்குது. இப்போ அவாளா இவாளா கேட்ட மாதிரி இவங்க வந்து நீ அவரா இவரான்னு கேட்டோன்னா நான் ஃபஸ்ட்டு கன்ஃபியூஸ் ஆனேன், எனக்கு புரியல, அவரா இவரானா எனக்கு தெரியல சார்னா, நீங்கள் தலித் கிறிஸ்டியனா இல்லை நாடார் கிறிஸ்டியனான்னு கேட்டாங்க. சூப்பர். எங்கள் அப்பா வந்து இல்லை நீங்கள் அவரை கேட்டிங்களா, நீங்கள் யார்? ஏன்னா வந்த புதுசுனால அந்த டைமில் எனக்கு அவ்வளோ, இப்போ கேட்டிருந்தாருன்னா அவர் வந்து தாத்தா யார் அதெல்லாம் கேட்டுருக்கீங்க. எங்கேருந்து சார் இதெல்லாம் வந்துச்சு? ஆமாம், ஓகே. எங்கள் ஸ்ரீ இது வந்து எந்த லெவலுக்கு போகுதுன்னு காமெடியாக நான் சொல்லுவேன் நிறைய இடத்துல. ஒரே டைலாக் தான்,
கொயாவான வாயப்பயத்துக்காக குழந்த உயிந்து உயிந்து அழுதுது அப்படின்னு இவன் சொல்கிறான். அவன் கீழ் ஜாதி. கொலாவாண்ட வாழைப்பழத்துக்காக குழந்தை விழுந்து விழுந்து அழுதுதுன்னா அவர் உயர்ந்த ஜாதி. 2 பேரும் தமிழை தப்பாக தான் பேசுகிறான். ஏன்னா இவர் வந்து அந்த சேர்ந்தவர். அதனால் அவர் எப்படி பேசினாலும் அவர் உயர்ந்த ஜாதி. இவன் மட்டும் வந்து என்னன்னா தாழ்ந்த ஜாதி. பாருங்க, லாங்குவேஜ் பேசுறதுலயே அது வருது. அப்போ அது இயேசு பேரை சொல்லிட்டு பண்ணும்போது எவ்வளோ பெரிய தப்பு சார். அதுதான் சொல்கிறேன், அவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. அவங்களுக்கு தெரியாது. நீங்கள் வந்து சின்ன வயசுல உங்கள் குழந்தைய சண்டே ஸ்கூலுக்கு அமைச்சு உங்ககிட்ட வந்து ஜீசஸ் என்ன சொன்னார் அப்படின்னு தெளிவான உங்களுக்கு இது இருக்குது. அவர் எல்லாத்தையும் வாழ்ந்து காமிச்சு எக்ஸாம்பிளாக எல்லாத்தையும் பண்ணி காமிச்சிட்டு போயிட்டார். இதெல்லாம் பண்ணதுக்கு அப்புறமும் தவறான வழியில் போனால் அதோட தண்டனை எவ்வளோ. நீங்கள் ஒரு விஷயம் சொன்னீங்க பார்த்தீங்களா, பைபிள் எல்லாமே வந்து வேர்ட் ஆஃப் காட் கிடையாதுன்னு. 100% ட்ரூ. ஏன்னா பைபிள் வந்து சொல்லப்பட்டதெல்லாம் உண்மை, எல்லா உண்மையும் சொல்லப்பட்டு விடவில்லை. ஹிடன் விஷயங்கள் எவ்வளவு எல்லா உண்மையும் சொல்லல. ஏன்னா சிலது வந்து பேப்பர்லயே கிடைக்காம போயிடுச்சு, தெளிவா சொல்றாரு. சிலது மிஸ் ஆயிருச்சு. அவர் என்ன சொல்றாரு, உனக்கு வந்து புது திராட்சை ரசத்தை கொடுத்தாலும் நீ பழைய திராட்சை ரசம் தான் கேட்ப. உனக்கு வந்து நியூ டெஸ்ட்மெண்ட் கொடுத்தாலும் நீ அதுல ஊத்தி கிழிஞ்சு போச்சுன்னு சொல்லுவேன். இதுதான் இவங்களோட. ரெண்டாவது, ஒரு தெரு இருக்கு, ஒரு தெருவில் ஒரே டினாமினேஷனுக்கான 2 சர்ச்சு. ஒன்று வந்து கீழ் ஜாதி, இது ஒன்று வந்து மேல் ஜாதி. இது இப்படி இருக்கும்போது இப்போ நம்ம வந்து நான் சிட்டிக்குள்ளே சொல்கிறேன், நான் சர்ச் பேரை சொல்ல விரும்பல. பாரம்பரியமாக இருந்த ஒரு பெந்தகோஸ்தே சபை எனக்கு தெரிஞ்சு 50 வருஷம். சின்ன வயசில் நானே அந்த சர்ச்சில் தான் என் சண்டே ஸ்கூல்லாம் படித்தேன். ஒரே கேம்பஸ்குள்ளே 2ஆக பிரிஞ்சுட்டானுங்க. காம்பவுண்ட் வால், ஒரே காம்பவுண்ட் வாலில் குரூப் போகுது. இவங்க இதில் போய் உட்காடுறாங்க, அவங்க அதில் போய் உட்காடுறாங்க. ஏன்னா அது ஒரே ப்ராப்பர்ட்டியில் வந்து உள்ளே பிரிச்சுட்டதுனால இது எவ்வளோ ஒரு. அப்புறம் அங்கே எப்படி ஒரு ஜேசஸ் எந்த சர்ச்சுக்கு போவார், இவன் பிடிச்சி இழுப்பான். அங்கே இல்லை. இப்போ நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி எனக்கு எது நிம்மதியாக இருக்குன்னா, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸுக்கு போகிறேன், வெளியே போகிறேன், அங்கே போய் அவங்களுக்கு எனக்கு இண்டிவிஜுவலாக ஒருத்தங்கிட்ட எந்த ஒரு ஹிந்துவும் இது வரைக்கும் நான் போயிட்டு எனக்கு ப்ரே பண்ணாதீங்க, எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லவே இல்லை. எந்த முஸ்லீம் சகோதரரும் முதல் கம்ப்ளைண்ட் என்ன தெரியுமா, நாங்கள் உங்கள் சர்ச்சுக்கு வருவோம் ஆனால் நீங்கள் எங்கள் கோயிலுக்கு வர மாட்டீங்க சொல்லணும். ஏன்னா நம்ம அது மாதிரி பண்ணிட்டோம். ஆமாம், போ, நீ என்ன வருஷமாக பண்ணுற, போ, முதல்ல அந்த நல்லிணக்கத்துக்கு வா, நேசிக்க கற்றுக்க. அவனும் மனிதன், அவனும் அப்படின்னு அவனுடைய அந்த நம்பிக்கைக்கு மதிப்பு கொடு. ரெஸ்பெக்ட் இஸ் ஃபெய்த். நான் எந்த ஆங்கிலுக்கு போயிட்டேன்னா சார், நான் சர்ச்சுக்கே போகிறதில்ல இப்போ.